ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ்ஸு, பார்ட்டி, சந்தோஷம், கும்மாளம் இதெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? ஆ எவ்வளோ நேரம் இருக்குது? ஆ இன்னும் 2 hours இருக்குதா? யார் சொன்னது? கிறிஸ்மஸ்ஸு, சந்தோஷம், இது எல்லாம் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 2 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம். அப்புறம் வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? ஆ ஆ ஃபுல்லா, ஆஃபா, குவார்டரா? ஆ நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுல் டே இருக்குது. வேற யாரும்? ஆ ஹalleluya. எங்கேயோ தொட்டுட்டாங்க அவங்க. பார், நிறைய தீனி பண்டாரங்களாம் உட்காந்துருக்குது. இன்னும் 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல என்ன நடக்கும்? பிரியாணி சாப்பிட்டாக்கா, ஏப்ப விட்டாக்கா முடிச்சு போச்சு இல்லையா? அவர் 12 மணி வரைக்கும். ஏன்னா அவருக்கு சீக்கிரம் செரிக்காது அவருக்கு. ஆமாம். அவரை காரில் கூட்டு போனால் என்ன பண்ணுவார்? அவரை சாப்பாடு வாங்கி கொடுத்து காரில் கூட்டு போனாக்கா வாந்தி எடுத்து கார் பூரா வீணாக்கிடுவார் அவர். அதெல்லாம் சொல்லணும், டேய் கொஞ்சமாக சாப்பிட்றான், கொஞ்சமாக சாப்பிட்றான்னு. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ கிறிஸ்மஸ் சந்தோஷன்றது வந்து நம்ம மனசில் எப்பவுமே இருக்குது. சரியா? இப்போ இருந்து இப்போ முடிஞ்சிருந்தது கிடையாது. 25ஆம் தேதி முடிகிறது கிடையாது. ஏன்னா கிறிஸ்து பிறந்த நாளும் எதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்ன பண்ணார்? கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னால். அவர் 12 மணிக்கு பிறந்தாரா, இல்லை 5 மணிக்கு பிறந்தாரா? என்ன இப்போதான் நாம் தான் என்ன பண்ணுறோம்? இங்கே உட்காந்துருக்க இந்த ஆயங்களா சேப்பாக்க குழந்தையத்தை கேள, அது என்ன வயசுன்னு. எனக்கு தெரியாது அண்ணா, நான் ரிட்டையர் ஆகி என்ன வருது? 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது. அப்படி 58 60 வயசா பரவாயில்ல, அப்படிதான் நம்ம கணக்கு போட்டுருக்கோம் இல்லையா? சில நேரம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வயசு தெரியாது, ஆனால் புள்ள வயசு சொல்லுவாங்க. எனக்கு 15 வயசில் கல்யாணம் ஆச்சு, எனக்கு 16 வயசில் கல்யாணம் ஆச்சு, என் பிள்ளைக்கு இப்போ என்ன வயசு? 20 வயசு. அப்போ 20 15 35. அது அந்த காலத்தில் கணக்கு போடும். இந்த காலத்தில் 20 15 என்ன பண்ணும் உங்களுக்கு? 20 விரல் வந்துருச்சு, இன்னும் 15 எங்கேருந்து எடுக்கிறது? கால்குலேட்டர் தான் வேணும் இல்லையா? யோசித்து 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 அந்த தலைவலியே வந்துடும். சரியா? அதனால எங்கள் ஊரில் இதில் அமெரிக்காவில் என்ன பண்ணுறோம், எல்லா கடையிலும் என்ன வச்சுட்டோம்? கேஷ் ரெஜிஸ்டர். என்ன, நீ $10 கொடுத்தாலும் $9.99 போய் மீதி என்ன பண்ணுவான்? யோசிப்பான். $10 $9.99 திருப்பி எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோப்பா கொடுக்கணும்? இங்கே தெரியல. கணித மேத ராமானுஜம் பிறந்த கண்ட்ரிலே அது $10 நான் கொடுக்குறேன், மெக்டானல்ஸில் இது வாங்குறேன், சாப்பாடு வாங்குறேன், $9.99 பில்லு, மீதி எவ்வளோ கொடுக்கணும்? $1. $1 சொன்னாலும் கை தூக்கு. சரி, கீழே போடு. $10 கொடுத்தேன், $9.99 அவன் எடுத்துக்கிட்டான், மீதி எனக்கு எவ்வளோ கொடுப்பான்? நீ இதையும் சொல்ற அதையும் சொல்ற, அப்ப எது ரைட்டு சொல்லு? உனக்கே தெரியல என்னன்னு. $1 சொல்லிட்டு ஆனா எல்லாம் இதுக்கு டாஸ்மாக் போன என்ன பண்ணுவீங்க? டாஸ்மாக் போன என்ன பண்ணுவீங்க? இங்கே பொம்பளை ஆம்பளைங்களை மட்டும் கேட்கக்கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் நான் கடலூர் ரோட்டில் பார்க்குறேன், நான் டாஸ்மாகில் லேடிஸ்க்குன்னு ஒரு லைன் போட்டு வச்சுருக்கான். என்ன சரசு, 4 நாளைக்கு முன்னால் ஒன்று அங்கே பார்த்தேன் நான். ஆமாம், லேடிஸ்க்குன்னு ஒரு லைன் போட்டு வச்சுருக்கான் டாஸ்மாகில். இருக்குதா இல்லையா? ஜேன்னு ஆள் நிற்பான், ஆனால் டாஸ்மாகில் லேடி வந்து என்ன பண்ணுவான்? எல்லாம் ஒதுக்கிடுவான். எல்லாம் ஒதுக்கி என்ன பண்ணுவான்? அந்த அம்மாவுக்கு வாங்கிட்டு போ. ஆனால் பஸ்ஸில் என்ன பண்ண மாட்டான்?
பிள்ளைதாச்சாரிகளுக்கு என்ன கொடுக்க மாட்டான், சீட்டு கொடுக்க மாட்டான். அப்போ தான் என்ன பண்ணுவான் அவன், அது மட்டும் வந்து நிற்கும். என்ன அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நடக்குதா? பொம்பளை பிள்ளைங்களாம் போய் நின்று அவர் என்ன பண்ணுவார்? ஏன் எழுந்திருக்கிற சோம்பேறி தானே. சிங்க குட்டிகள்லாம் நல்லா இருக்காங்க, ஸ்டைலாக வந்துருக்கீங்க இன்னைக்கு. நல்லா இருக்கீங்களா? நீ என்ன வருங்க? நீதான்டா மேமாத்தூரா வெள்ளாங்காட்டூரா? மேமாட்டூரா கை தூக்கி பார்க்கலாம். மேமாத்தூர் ஆற்றுல தண்ணி போகுது, எல்லாம் குளிச்சிங்களா ஆற்றுல? எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் அங்கே மேமாத்தூர்ல? உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? பரவாயில்ல, சந்தோஷம். இங்க பாரு, நீச்சல் தெரிஞ்சவங்க கை தூக்கி பார்க்கலாம். மேமாத்தூர்ல கையை கீழே போடு, மேமாத்தூர் மட்டும் கீழே கையை கீழே போடு, மற்றவங்களாம் கை தூக்கி பார்க்கலாம் நீச்சல் தெரிஞ்சவங்களாம். இது போய் முதல்ல தூக்குறது 4 பேர் தான். கையை கீழே போடு, எல்லாம் கீழே கையை கீழே போடு, கையெல்லாம் கீழே போடு. அங்க பாரு, சூப்பர் ஸ்டாரே வந்துருச்சு இன்னைக்கு. செளமையா இல்லாத சரஸ்வதிக்கு ஒன்றும் ஓடல. 4 நாளைக்கு முன்னால வாங்கின இந்த குவார்டர் கூட இன்னும் பிரிக்கல இல்லையா சரச? இன்னைக்கு கொண்டாட வேண்டியதான் கிறிஸ்துமஸ். போன கேரளஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டியதான். அவன் கூட்டு போறானா? யார? நீச்சல் அவரு நீச்சல் மெடல் வாங்கினவரு, ஆடி 18க்கு எல்லாத்தையும் ஆட வச்சுட்டு தம்பி. ஆடி 18க்கு அவர் கிணத்துல குதிச்சுட்டாரு. பின்னால ஒரு கிணறு இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் அந்த கிணறு பார்த்துருக்கீங்க? பின்னால அந்த கிணத்துல குதிச்சுட்டு ஆடி 18க்கு அந்த கிணத்துல இருந்து அத்தனை பத்தி அவன் என்ன பண்ணிட்டான்? ஆமா, பாதி சாக அடிச்சுட்டான். நல்ல வேலை, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. திரும்ப நம்ம முதல்ல பார்த்ததை இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பார்த்தோம் முதல்ல 2 தடவையா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். எங்கள் கண்மலை மேற்பார்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எழுதித்தின் தியானம் இதோ அந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருந்தது. நாங்கள் நம்ம பிறந்த நாள் சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்வோம் பிதாவே. ஆமென். இது பாருங்க, நேற்று காலையில் ஈசாக்கை பற்றி பார்த்தோம். என்ன நேற்று நைட்டு வந்து யாரை பற்றி பார்த்தோம்? சாம்சன் பற்றி பார்த்தோம். என்ன 2 பேருமே என்ன பண்ணாங்க? ஒரு பாலகனாக கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க யாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? அந்த பாத்திரம் தகுதியானவர்களாக இல்லை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனை ராஜாக்கள் ஆளும்போது தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமோசின் குமாரன் ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அப்போ பாருங்க, 4 ராஜாக்கள் ஆண்ட காலம். என்ன, ஒரு தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கான். என்ன, ஊழியக்காரர் எப்பவுமே என்ன பண்றான்? ரொம்ப நாள் இருந்துட்டு உயிரெடுக்கிறான் இல்லையா? தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி 4 ராஜாக்கள் பார்த்துட்டான். யாரு? உசியா, யோதாம், ஆகாசன், எசேக்கியா. அவர்களெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, 4 ராஜாக்கள். ஆனால் இந்த 4 ராஜாக்களும் ஆண்ட காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்? அத்தனை வருஷமா உயிரோடு இருந்து ஜனங்கள் என்ன சொல்றான்? அவன் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் அப்படி சொல்றான்.
ஆனால் யாரும் என்ன பண்ணல, கேட்கல. ஆனால் சிலர் கேட்டவங்க என்ன பண்ணா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 6வது வசனத்தை பற்றி என்ன, நமக்கு ஒரு பால் அனுப்புறதா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னவன் அவன் என்ன நினைக்கிறான், இந்த ராஜா மகனாக தான் இருக்கணும், இந்த ராஜா மகனாக தான் இருக்கணும் நம்மளை மீட்க போகிறது, இந்த ராஜா மகன் தான் என்ன பண்ண போகிறான், நம்மளை விரோதிகளிலிருந்து காப்பாற்ற போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் அது ராஜாதி ராஜாவுடைய மகன், தேவாதி தேவனுடைய மகன். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களை இயேசு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்தார். என்ன, சீனா வரத்தில் நடத்திட்டு வர்றாரு. சிவந்த சமத்துக்குள்ள அவங்களை வந்து கடக்க பண்ணுறாரு. பார்வன் சொல்லிங்க அத்தனை பேர்த்தி என்ன பண்ணுறாரு, கடலில் மூழ்க வைக்கிறாரு. என்ன, அடுத்த நாள் அவருக்கு விடிய காலில் பார்த்ததும் தெரியுது, பார்வன் சேனைகள் என்ன அங்கே இருக்குது, கரை ஒதுங்கி இருக்குது, ரதம் குதிரை வீரர்கள் எல்லாருமே. அப்படி பண்ணாரு. வனாந்திரத்தை நடத்தி வருகிறாரு, தண்ணீர் கொடுக்குறாரு. என்ன சூப்பரான தண்ணீர், என்ன அவ்வளோ தித்திப்பான தண்ணீர், மதுரமான தண்ணீர். மாறாவின் தண்ணீரை மதுரமா மாத்தினாரு, தண்ணீர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னாங்க, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணோம், அந்த வெங்காயம் எல்லாத்துக்கும் எழுதானுங்க, வெங்காயம் சாப்பிடணும்னு எழுதானுங்க, பூண்டு சாப்பிடணும்னு எழுதானுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெங்காயம் பூண்டு இஞ்சி மட்டும் இல்லை, நம்மளை போல வாசனையாக சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, என்னத்தை கொடுத்தாரு, மன்னாவையும் காடையும் கொடுத்தாரு. அந்த மன்னாவையும் காடையும் கொடுத்துட்டு அந்த காடை அவன் தின்னு அந்த சாப்பாடை அந்த கறியை முழுகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை அடித்தார்கள். ஏன்னா ஆண்டவரை பற்றிய ஒரு இது கிடையாது, என்ன கிடையாது. நம்மளை போல் தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கோம். என்ன பண்ணுறோம், நீ சும்மாவா கொடுத்துட்ட, என்ன சும்மாவா கொடுத்துட்ட, சும்மாவா கொடுக்குற, உன்கிட்ட இருக்குது நீ கொடுக்குற, உன்கிட்ட இருக்குது நீ கொடுக்குற, உன் பண திம்பரில் நீ கொடுக்குற, அப்படிதான் பேசுகிறோம். அன்னைக்கு பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒருத்தருக்கும் ஆண்டவர் செய்தார் அப்படின்னு நன்மை கிடையாது. நன்மை செய்தார்ன்றது ஒரு இது கிடையாது. இது சிவந்த சமூகத்தை தாண்டி வெளியில் வந்தானுங்க, உடனே என்ன பண்ணிட்டானுங்க, ஒரே குமாலம், நம்மள போடுற மாதிரி தான், ஒரே டான்ஸு. என்ன மீடியம் டேம்பிள் எடுத்துக்கிட்டா, என்ன அவன் மோளத்தை எடுத்துட்டா, அதை எடுத்துட்டா, அதுக்கு எடுத்துட்டா, என்னது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றின்றான். பார்வோனின் சேனைகளை என்ன பண்ண, சிவந்த சேமத்தில் மூழ்கடித்தார், அவருக்கு நன்றி. ஆனால் அடுத்த 3வது நாள் என்ன பண்ணுறான், நீ என்னை இங்கே எதுக்கு கொண்டாந்த, நீ எதுக்கு அங்கே என்ன கொண்டாந்த, பாலைவனத்தை சாகடிக்கிறதுக்கு நீ என்ன கொண்டாந்த, நான் அங்கே செத்துருந்தாலும் என்ன உண்டு எனக்கு, என் சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், குழி தோண்டி அங்கே புதைப்பான். ஆனால் இங்கே பாலைவனத்தில் புதைக்க மாட்டான், அவனையும் என் கூட சேர்ந்து சாப்பிட்றான். இதுக்காக என்ன கொண்டாந்த, நீ என்ன மாதிரியான ஆண்டவர். இந்த மக்கள் பாருங்க, ஒரு நன்மையும் நம்மளதான், நாம தான் அது, நாம் அவங்கள விட ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த காலத்தில் நம்ம நிற்க வச்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு விட்டுருவோம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம பேசி முடிச்சு அவன் போகும்போது நம்ம வந்து என்ன நிற்கிறோம், ஒன்றும் இல்லாத நிற்கிறோம். அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ணுறானுங்க, பேசி முடிச்சுட்டானுங்க. அப்போ ஆண்டவர் இந்த காலத்தில் இப்படி பண்ணும்போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாரு. இன்னைக்கு யாராவது ஒரு புள்ள அப்பாவை பார்த்து இல்லை அம்மாவை பார்த்து நீ ஏன்டா என்னை பெற்ற அப்படின்னு கேட்டேன், எப்படி இருக்கும். அதை விட ஒரு இது கிடையாது. என்ன அந்த ஆண்டவர் கேட்குறாங்க, நீ எனக்கு தேவனா, ஏன் இங்கே கொண்டு வந்தீங்களா சாவடிக்க அப்படின்னு. அப்படி இருந்தால் அந்த தேவன் பாருங்க, நம்ம அப்பா அம்மா மாதிரி தான். ஆமாம், நம்ம என்னதான் திட்டினாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நம்ம கேவலமாக பேசலாம், அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பெத்த பாசம், தாய் பாசம். நீ பேசுறதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பேசலாம் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சோத்துல விஷம் வச்சுருவாங்களா, சோறே இல்லைனாலும் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த இருக்கிற ஒரு வாய் சோத்தை உனக்கு போட்டு உன்னை சாப்பிட வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, உட்காந்துருக்காங்க. இங்கே ஆண்டவர் சொல்ல பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் என்ன பண்ணாராம், நம்முடைய பாவங்களை நீக்க வல்ல தேவனாக இருக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ
அவ்வளவாக நம்ம மேல என்ன பண்றாரா? அன்பு செலுத்துறவரா இருக்கிறார். இந்த அன்பே ஒரு பாறைன்னு வச்சுக்க. என்ன? இந்த அன்பு ஒரு பாறைன்னு வச்சுக்கோ. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பெரிய அன்பு எனக்கு வேணும். இந்த பாறை கூட உன் தலையில வச்சானே என்ன பண்ணுவார்? ஆ ஐய் இந்த பாறை கூட தலையில வச்சானே என்ன பண்ணுவார்? ஆ ஆனா எல்லாம் நமக்கு ஆசை. அவ்வளோ பெருசா வேணும், இவ்வளோ பெருசா வேணும், அவ்வளோ இதாக வேணும். ஆனா அவர் சொல்லியிருக்காரு, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாக உண்மையில் அன்பு செலுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் செலுத்துறாரு, அன்பு செலுத்துறாரு. அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த 4 ராஜாக்கள்ல ஒருத்தரையும் அவர் சொன்னது மனம் திரும்புங்க, கர்த்தரை பின்ன பாதையில வாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு. ஆனா ஒருத்தனை என்ன பண்ணல செய்யல. என்ன? அதனால ஆண்டவர் அங்க பார்த்தாரு, உலக பிரகாரமான காரியமும் நான் செய்யறேன் உனக்கு, என்ன எல்லாத்தையும் செய்யறேன், மண்ணாவை கொடுக்கிறேன், காடையை கொடுக்கிறேன், உனக்கு தண்ணி கொடுக்கிறேன், ஒரு கூடாரம் கொடுக்கிறேன், பகலில் மேகஸ்தம்பத்தை கொடுக்கிறேன், பாலைவனத்தில் உனக்கு வெயிலா இருக்குது, அது அந்த வெயில நீ சாக வேண்டாம், என்ன பண்றேன் உனக்கு மேகஸ்தம்பத்தை கொடுக்கிறேன், இரவுல குளிரா இருக்குதுன்றதுனால என்ன பண்றேன் நானு தீபஸ்தம்பத்தை கொடுக்கிறேன். பகல்ல அவர் வெளிச்சத்தை கொடுக்கல, நைட்ல வெளிச்சத்தை கொடுக்கல, பகலில் என்னத்தை கொடுக்கிறாரு மேகஸ்தம்பம். இன்னைக்கு நம்ம நடந்து போகும்போது ஒரு அரை மைல் நடந்து போயிட்டோம்னாக்கா, 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டோம்னாக்கா வானத்தை பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? எதுக்கு வானத்தை பார்க்குற? ஏதோ ஒரு மேகம் வருமா, அந்த சூரியனை மூடுமா, கொஞ்சம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நிழல் கிடைக்கும், பார்க்குறோமா? அப்ப பகல் பூரா அந்த மேகமா இருந்தாரியா, பாலைவனம் 150-160 டிகிரி, பகல் பூரா மேகமா இருந்தாரு, மேகஸ்தம்பமா இருந்தாரு. இரவு பூரா பாலைவனத்தில் என்ன இருக்கும்? இரவுல பாலைவனத்தில் என்ன இருக்கணும்? வெயிலா? சவுதி அரேபியா, குவைத்து, துபாய் போனவங்க யாரா இருக்கீங்களா இங்க? யாருமே இல்லையா? சொந்தக்காரங்க யாரா இருக்கீங்களா? பகல்ல எப்படி இருக்குமா சொன்ன கேள்விப்பட்டீங்களா? பகல்ல பயங்கர சூடா இருக்கும், ராத்திரில எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? பயங்கர குளிரா இருக்கும், பயங்கர குளிரா இருக்கும் ராத்திரில. அப்ப பகல்ல மேகஸ்தம்பமா இருந்தவர் ராத்திரில எப்படி இருக்கிறாரா? தீபஸ்தம்பமா இருக்கிறாரா? அந்த தீபத்துக்கு என்ன, தீபத்துல உட்காந்துருக்கும் என்ன இருக்கும்? எங்க இது கேலண்டர் ஹவுஸ் போனப்ப என்ன பண்ணோம், கோவிந்தராஜ் என்ன பண்ணாப்ல, கேலண்டர் ஹவுஸ் முடிஞ்சு வருமாங்க என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும், எல்லாம் வந்து அங்கே உட்காந்துக்குவோம் இல்லையா, எஸ்பெஷலி நான். ஏன்னா அப்போ அந்த தீபஸ்தம்பன்றது வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கலங்க, உன் ஆவியில் என்னத்தை கொடுக்குறது? அனலை கொடுக்குது, உடம்புக்கு அனலை கொடுக்குது, ஆவியில் அனலை கொடுக்கறதா இருந்தது. அவ்வளோ வல்லமையான தேவனாக இருந்தார் அவரு. சொத்தை போட்டாரு, இடத்த கொடுத்தாரு, சூடை கொடுத்தாரு, குளிரை கொடுத்தாரு, பகலில் ஏர் கண்டிஷனர், ராத்திரில ஹீட்டு. அமெரிக்காவை விட ஓஹோன்னு இருக்குது, யூரோப்பை விட ஓஹோன்னு இருக்குது பாலைவனம். பாலைவனத்தை அவர் என்ன பார்க்கிறாரு? சோலைவனம் ஆக்கினாரு. நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? அப்படி ஆக்குனாருங்க. ஆனா அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. 40 வருஷம் பனிஷ்மெண்ட்ல போட்டாங்க. என்னது? இந்த பையன் ஒருத்தனும் கானான் தேசத்துல போறான் கிடையாது. இவன் கிழவனாய் செத்த பிறகு இவனுக்கு அடுத்தது இவன் பிள்ளைகளோ இல்லை பேர பிள்ளைகளோ தான் என்ன பண்ணும்? கானான் தேசத்துக்கு போகணும். அந்த தேசத்துக்கு போறவனு பாருங்க, இவனோட அவனுக்கு பெரியவனு. தாய் 8 அடி பாயினா குட்டி என்ன பண்ணுமா? 16 அடி பாயுமா. அங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், மோசேக்கு பக்கத்துல இந்த யோசுவா சொல்றான், காட்டானுங்களா, கிறுக்கனுங்களா, மடையனுங்களா, நீ எதா பண்ணிட்டு போனா நான் என்ன பண்ண போற? நானும் என் வீட்டாருமா வென்றால் நீ எப்படியாவது நாசமா போ. இன்னைக்கு நீ சொல்லுவ, நீ என்ன சொல்லுவ? கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். பல்லையே சொல்ல போனா அப்படியே இந்த இடமே அதிரும். ஆனா வெளியில போனா என்ன பண்ணும்? இங்க இருந்து வெளியில போற பாதி கும்பல் என்ன பண்ண போகுது? வெள்ளிக்கிழமையானா பெரிய கோயில நிற்கும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொன்னாங்க. அதனால அவன் யோசுவா சொல்லிட்டான், நீ இன்னைக்கு ஒன்று சொல்லுவ, நாளைக்கு ஒன்று சொல்லுவ,
நாளான்னைக்கு ஒன்று சொல்லுவேன், ஆனால் ஒன்றை நான் நம்ப மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் யோர்தானை கடந்து கானான் தேசம் போக வச்சாரு. கானான் தேசத்தில் அவங்க சந்தோஷமா வாழ வச்சாரு. ஆனால் அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, டாஸ்மாக தேடி போனாங்க, மற்ற ஜாதியில் பற்பாட்டிகளை தேடி போனாங்க, மற்ற ஜாதிகளை புற ஜாதிகள் இருக்க அழகான பெண்களை திருமணம் பண்ணாங்க. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாசமாக போயிட்டாங்க. கர்த்தரை தேவனை யாராவது நம்புறானா, விசுவாசித்தானா, கடைசி வரைக்கும் என்ன ஆச்சு, யோசுவா தான் இப்போ நின்னான், காலேபு தான் நின்னான். ஆனால் நம்மள பிள்ளைங்கள என்ன பண்ணிட்டான், ஆடி 18 போன அடிச்சு என்ன பண்ணுறோம், ஆடுறது இல்லையா. இப்போ மாசி தேர் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்பலாம் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு நிற்போம் இல்லையா. மாசி தேருக்கு நாங்கள் உண்டு சோறு போட்டோன்னா அதுக்கு என்ன போடுவோம், போடுவோமா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, விக்கிரத்தை படைச்சதை சாப்பிட சொல்லியிருக்காரா? இந்த தலையாடுற ஆமான்னு மாசி போய் தேர் இருக்க சொல்றாரா? அங்கே மாசி தேர் முடிஞ்சு பங்குனி உத்திரம் ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் வந்துடுவோம். அங்கே பஸ்ஸே போக முடியாது, நடந்து கூட போக முடியாது. காவியா ஓவியா எல்லாம் என்ன பண்ணுவீங்க, கனகா காவியா ஓவியா எல்லாம் என்ன பண்ணுவீங்க, எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, எங்கள் அம்மா வர சொன்னாங்க, எங்கள் ஆயா கூப்பிட்டுச்சு, அந்த கேள்வியோட தொல்லை தாங்க முடியல, நான் போய் தான் ஆகணும். பாருங்க என்ன பண்றீங்கன்னு. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. சேத்துல காலை வச்சு என்ன ஆகும், அதுல ஆத்து ஓரமா இருக்கிற சேத்துல காலை வச்சு என்ன ஆகும், வழுக்காது, உள்ள கொண்டு போடும். இது ஆறு, வற்றாத ஜீவ நதி. இந்த ஆத்துல நீ போகும்போது அப்படி எட்டி வச்சுட்டு என்ன ஆயிடும், உள்ள போயிடுவேன். அதனால ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காது, ஆற்றுலையே நடந்து போகும். அந்த தண்ணியில் என்ன பண்ணலாம், ஆற்றுல தண்ணியில் போகும்போது என்ன பண்ணலாம், எடுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக போகலாம் இல்லையா. ஆனால் அந்த ஆற்று ஓரத்தில் எப்படி நடந்து போனீங்க தானே ஆகும், கண்டத்தையும் மிதிச்சுக்கணும், கண்டத்தையும் கால் வைக்கணும். அதனால என்ன பண்ணுங்க, வற்றாத ஜீவன் இதில் நடக்க பாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏசாயா சொன்னான், என்னென்னமோ சொல்லி பார்த்து கடைசியா நான் வந்து தரிக்க சொல்றேன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் தேவகுமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய தோளின் மேல் ராஜ்யபாரம் இருக்கும், அவர் இந்த உலகத்தை ஆள போகிறார். அவர் வரும்போது நேற்று சொன்ன நான், புதிய வானம் புதிய பூமி, எம்ஜிஆர் பாடி இருக்கிறார், புதிய வானம் புதிய பூமி போகிறது, நாம் வருகிறது, நமக்கு மழை பொழிகிறது. அதை விட அழகா பெய்யுங்க, இங்க அதை விட அழகா பெய்யுங்க. யார் அவர் அனுப்புறாரா, அப்படியே பரிசுத்த தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவாரா, கூட்டுக்கு வரான். இந்த நிமிஷம் நீங்க நின்றுட்டு இருப்ப, அடுத்த நிமிஷம் எங்க இருப்ப, பொசுக்குன்னு விழுந்துருவேன் உன் உடம்பு. ஆனால் உங்களுடைய ஆவி என்ன பண்ணும், அவருக்கு எடுத்துட்டு போவோம். அது 2 பேர் கைக்கு பிடிச்சி கூட்டு போவாங்க ஆவி என்ன. ஆனால் இங்கே நம்ம உயிரோடு இருக்கும்போது 2 பேரும் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் ஒரு அருவா வச்சிருக்கான், இந்த பக்கம் ஒரு அருவா வச்சிருக்கான், எவன் செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது, ஆண்டவர் வரும்போது உன்னுடைய பாடி கீழே விழுந்தாலும் உடைய ஸ்பிரிட் என்ன ஆகுது, புதிய இயேசுல. எம்ஜிஆர் பாடின சும்மா பாடிட்டு போல, அவரு என்ன நல்லா தான் பாடினார். அவருக்கு ஒருவேளை சொல்லி கொடுத்தாங்களா என்ன தெரியல, என்ன அது என்னவோ தெரியாது. நான் நல்ல அழகான பாட்டு அது, நான் அடிக்கடி அந்த பாட்டை நான் யோசித்து பார்ப்பேன். நான் இவனுக்கு எப்படி புதிய வானமும் புதிய பூமியும் வரணும், அவருக்கு எப்படி தெரியும். இயேசுசாமி வரும்போது புதிய வானம் புதிய பூமி அவர் கூட வரும்னு அவருக்கு எப்படி தெரியும். அது கண்ணதாசன் எழுதினாரா, வைரமுத்து எழுதினாரா, வாலி எழுதினாரா, கோலி எழுதினா எனக்கு தெரியாது. ஆனால் எழுதியிருக்காங்க பாரு அவ்வளோ அழகா. புதிய வானம் புதிய பூமி. படத்தை பார்த்து சொல்லாத, படத்தில் அவர் எம்டி சூட்கேஸ் எடுத்து அங்கே ஓடுவார், இங்கே ஓடியாருவார், அப்படி ஓடியார், அப்படி வருவார், அதெல்லாம் தேவையில்லாது.
அதை பார்த்து நீங்கள் முட்டாளுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுங்க, பாரு எப்படி ஓடுறாரு பாரு. அப்படிதானே? அப்படிதானே? சாத்தியத்தில் ஒரு தலைவர் வந்திருக்காரு பாரு. பேர் யார்? அவர் பேர் என்ன? சஞ்சித் யாரோட மாமா? பெரியசாமி மாமா வந்திருக்கான் பாரு. அப்பப்போ வந்துடுவான். இதோட நான் உன்னை நீ எப்போ பார்ப்பேன்? நான் பிபிஎஸ்க்கு தான் பார்ப்பேன். ஆமாம், இன்னைக்கு பார்க்கறதோட சரி. ஒரு வேளை நீ வந்தால் வருவ இதுக்கு நியூ இயர்க்கு, இல்லைன்னா எப்போ பார்ப்போம்னா என்ன பார்க்குற? நியூ இயர்க்கு தான் பார்ப்பேன், இந்த பிபிஎஸ் தான் பார்ப்பேன். பரவாயில்ல, அப்பயாவது வா, சரியா? அப்போ பாருங்க, இந்த மக்கள் ஒரு நன்றி இல்லாத மக்களாக இருந்தாங்க. என்ன அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். எல்லாம் செஞ்சு 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 பார்த்துட்டாரு ஆண்டவர். இப்போ சொல்கிறேன், என் குமாரனே உனக்கு கொடுப்பேன். நமக்கு ஒரு பாலன் இருந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்தை ஒரு தோளின் மேல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவர் பாருங்க, உனக்கு பர்சனல் பாடி கார்டாக வராருங்க. அவரை போல பாடி கார்டு, அவரை போல ஒரு ஆள் யாரும் கிடையாது. அந்த கடைசி அந்த வசனம் மீதி பாதி படிக்க பார்க்கலாம். கர்த்தத்தை ஒரு தோளின் மேல் இருக்கும். சரி, நேற்று ஆலோசனை அதிசயமானவர் வரைக்கும் பார்த்தோம். என்ன எப்படி அதிசயமானவராக இருந்தாருன்னு. அந்த அதிசயமானவர் யாரா அப்ப அங்க வந்தது? இயேசுவானவர். பாருங்க, இதுதான் நம்ம இது பண்ணணும். பழைய ஏற்பாட்டில் ஏசாமியே காணுமே அப்படின்வாங்க. என்ன பழைய ஏற்பாட்டில் ஏசாமி நிறைய இடத்துல இருக்கிறார். இங்கேயும் சொல்லிட்டாரு, என் பேர் அதிசயமானது. இங்க சொல்லியிருக்கிறார் அவர் ஏசாயா தீர்க்கதரிசியார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா. வல்லமை உள்ள தேவன். நீங்களா பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ்ல பேசுறீங்கன்னா புரியும். இப்போ சொன்னா என்ன புரியும்? வல்லமை உள்ளன்னு சொல்லுவீங்க, வல்லமைன்னு வைங்க. வாழைப்பழம், வாழைப்பழம் என்ன, வாழை இலை. யாருக்காவது வாழைப்பழம்னு வருமா? வாழைப்பழம்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த வாழைப்பழம் சொல்லி தெரியுது இல்ல? ஆனா பேசும்போது மட்டும் வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம். இவ ஒருத்தி பாடி இருப்பான் எல்லாரும், இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம்னு. அதை போல வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், வாழை இலை, என்னது மீன் குழம்பு, என்ன கறி குழம்பு, இன்னத்த குழம்பு, குழம்பு போட்டு வச்சாங்க. என்ன அப்ப பாரு, இவளுக்கு அது நன்றி இல்லாத போயிடுச்சு. 4 ராஜாக்கள். முடிச்சிடா இருக்குடா. நான் முடிச்சாலும் பிரியாணி இன்னும் வராது. 12 மணிக்கு தான் பிரியாணி வரும். மிக்சர் கேக் இருக்குதா? சரி, இப்படி கொண்டாந்து வை பார்க்கலாம். சரி, சரியா? அப்போ பாரு, இன்னும் 11:21 11:30 முடிச்சிருக்கேன் நான், சரியா? அப்போ பாரு, அந்த ஜனங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் கிடையாது. அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் பண்ணிட்டாராங்க. என்ன பேசுங்க, நான் உட்காந்துட்டவங்க கூட இதாண்டா உட்காந்துருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க பேச சுவாரஸ்யமா இருக்கு. இதாண்டா உட்காந்துக்கிட்டேன். ஒரு ரவுண்டு போடுவோம், நான் நடுவில் உட்காந்துக்கிறேன். பல்லாங்குழி விளையாடுவோம். இந்த ஜனங்களுக்கு இப்ப இவ்வளவு சொல்லி இந்த ஜனங்களுக்கு ஒண்ணு ஏற மாட்டேது பாரு. இதுகளுக்கே ஏறாதப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஏறி இருக்கும்? படிக்காத ஜனங்க, ஆடு மேய்க்கிற ஜனங்க, மாடு மேய்க்கிற ஜனங்க, இங்கெல்லாம் கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைங்க இல்லையா? எத்தனை பேர் கான்வென்ட்ல படிக்கிற பாரு. எஸ்ஆர்எம்ல கை தூக்கு பார்க்கலாம். எஸ்ஆர்எம்ல படிக்கிறவங்க கை தூக்கு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு ஜெயப்பிரியாவில் படிக்கிறவங்க கை தூக்கு பார்க்கலாம். வெக்கமா இருக்குது அப்ப கை தூக்குறதுக்கு. ஆமா, ஒழுங்கு நமக்கு தேவை. நீ எஸ்ஆர்எம்ல படி, ஜெயப்பிரியாவில் படி, இல்லை படிக்கிறாங்க, சத்யசாயில படி, பாலாஜியில படி, எங்க வேணாலும் நீ படி. ஒழுங்கு உனக்கு இல்லைன்னாக்க என்ன அர்த்தம்? நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. நீ எங்க படிச்சல என்ன பண்ணுவேன்? 10வது ஃபெயில் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருப்பேன். இன்னைக்கு ஒரு ஊருக்கு எத்தனை இன்ஜினியர் இருக்கான்?
தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியர் இருக்கான்? நிறையா இருக்கானா? நிறைய. ஆமாம், நிறைய இருக்காங்க. ஏன் அந்த எத்தனை இன்ஜினியர் எவன் இது படித்தவன்? பிஇ இன்ஜினியரிங் படித்தவன் எத்தனை பேர் இருக்கான்? ஆ ஏன்ப்பா தலை குனிறீங்க? எல்லாம் என்ஜினியர் சொல்லிக்க வேண்டியதுதான். எங்கே படித்த இன்ஜினியரு? டிப்ளமா ஸ்கூலில் படித்த. ஆனால் பேர் மட்டும் என்ன? என்ஜினியரு. ஆனால் பண்ணுறது எல்லாமே ஆஞ்சநேயர் மாதிரி. ஆமாம், ஒழுங்காக படிக்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன 10வது பாஸ் பண்ணணும், 12வது பாஸ் பண்ணணும், சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரை மதிக்கணும், ஒழுங்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணணும்? காது கொடுத்து கேட்கணும். இந்த ஜனங்க அதை கேட்கல. கொடுத்தாரு, நல்லா வாங்கி தின்னானுங்க. அவனுக்கு போடுறது ட்ரெஸ் என்ன ஆகல? 40 வருஷமா போட்டிருக்கான் என் ட்ரெஸ்ஸு, கிழியவே இல்லை. 40 வருஷமா செருப்பு போட்டிருக்கான், என்ன ஆகல? அதை போல தேவன் நல்ல தேவனா கெட்ட தேவனா? 40 வருஷமா நீ போட்டு நீ கட்டிட்டு கோமணும், 40 வருஷமா நீ கட்டிட்டு கோமணும், நீ போட்டு ஜட்டி ஓட்டே இல்லை. இன்னைக்கு வாங்கி போட்டுன்னு அடுத்த வாரம் நீ துவைக்க போய் விழுந்துருது, ஓட்ட விழுந்துருது. 40 வருஷம் நன்றி கெட்ட ஜனங்களா இருந்தாங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? நன்றி உள்ளவங்களா இருக்கோம்பா. அவங்க அந்த ஜனங்க மறந்தது மட்டும் இல்லை, நாமளும் அப்படித்தான் மறந்து போறோம். அந்த ஜனங்க தேவனை மறந்தது மட்டும் இல்லை, அவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? சாப்பாட்டை போட்டாரு, துணியை கொடுத்தாரு, ஊட்ட கொடுத்தாரு, வெள்ளத்தையும் கொடுத்தாரு. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட ஒன்று ஸ்பெஷலா கொடுத்துருக்காரு. என்னத்து கொடுத்துருக்காரு? தொட்டுக்க ஊருக்காவா, குவாட்டரா? அவருடைய மகனே கொடுத்துருக்கிறாரு. யாரை கொடுத்துருக்கிறாரு? அவருடைய மகனே. அதுதாங்க சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரர் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம் எனப்படும். எத்தனை பேர்த்து வீட்டுல சமாதானம் இல்ல? இந்த மனுஷனை பாரு, இந்த ஆண்டவரை பாரு, சமாதான பிரபுவம். வடிவேல் சொல்ற மாதிரி இருக்குல்ல, பிரபுவே இல்லையா? அதை போல தான் இருக்குது. கொஞ்சம் கும்மி அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. சமாதான பிரபுவம் அவரு. நம்ம வீட்டுல சமாதானத்துக்கு வழி இல்லை, இவரு சமாதான பிரபுவம். இது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆலோசனை கர்த்தரான். இன்னைக்கு நாமெல்லாம் யாரை போய் கேட்கிறோம் ஆலோசனை? நம்மளுடைய உதவித்த ஃப்ரெண்டை தான் போய் கேட்கிறோம், இல்லையா? படிப்பை பற்றி நம்ம யாரும் கேட்க மாட்டோம்யா தம்பிங்களா. படிப்புல சந்தேகம் கேட்கிறோம், நம்ம படிப்புல ஏதோ சந்தேகம் கேட்கிறோம், கணக்குல சந்தேகம் கேட்கிறோம். தம்ம இப்படி அடிக்கிறது எப்படா? நீ மட்டும் இது என்ன பண்ற? நீ இழுத்து என்ன பண்ற? குப்புன்னு வச்சுக்கிறியா? எப்படா அவனுக்கு இப்படி எல்லாம் பேச வருது? இவர் ஆலோசனை கர்த்தராம். உனக்கு தேவையான ஆலோசனை அவர் தருவாராம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு சொல்றாரு. நீ அவனை நோக்கி கூப்பிட்டா என்ன பண்ணுவார் அவரு? பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணுவாராம் அவரு. உனக்கு நீ அதை பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாது. சமாதான பிரபுவான். வீட்டில் அப்பா குடிச்சிட்டு வந்தா என்ன ஆகுது? ஒன்று அப்பனுக்கு உதவுழுது, இல்லைன்னா அம்மாவுக்கு உதவுழுது, இல்லையா? இடையில போனா நம்மளுக்கு உதவுழுது. இங்க சமாதான பிரபுவான். எங்க இருந்து சமாதானம் வர்றது? இவ்வளவு வல்லமையான தேவன், நித்திய பிதாவான். அவர் உனக்கு இன்னைக்கு அப்பனா இருந்துட்டு நாளைக்கு உன்னை விட்டுட்டு இன்னொருத்தி பிடிக்கிற ஆள் கிடையாது. அவர் என்னப்பா இருக்கிறாரு உனக்கு? என்றென்றும் தலைமுறையாக என்ன உன்னை அன்பு செலுத்தும் போது அவர் என்ன பண்றாரா? 1000 தலைமுறை அவர் மேல் அன்பு செலுத்த தேவனா இருக்கிறாராம். ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் மறந்து போகுது. ரேஷன் கடையில் போய் 1000 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வைக்கிற வரைக்கும் தான் என்ன இருக்குது. அப்புறம் வந்தது என்ன பண்ற? அவர்கிட்ட சும்மா கொடுத்துட்டாரா? அவர் காசு எடுத்து கொடுத்துட்டாரா? அந்த புத்தி இருக்கும்போது நீ ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கும்போது என்ன புத்தி இருக்கும்? அதை விட கேவலமான புத்தி தானே இருக்கும்.
உண்மையா பொய்யா? ஆ உண்மைன்ற ஒரு தம்பி பார்த்துருக்கான் அவங்க அப்பா வீட்டில், அவங்க அப்பா அம்மா பாடுறது வீட்டில். அப்போ இந்த தேவன் நமக்காக வந்து பிறந்த தேவன். நீ பிறந்த நாளை கொண்டாடிட்டு பிரியாணி தின்னுட்டு ஜாலியாக வெடி வெடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு போன மட்டும் போதாது. அந்த பாட்டு பாடுற பாரு, தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என்னுடைய கருவை கண்கள் கண்டது. அப்படியே எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் அவரு. கரு கலைக்கிறவனை பார்த்துருக்கப்பா இல்லையா? ஊருக்கு 100 பேரை உட்காந்து கரு கரைக்கிறவன். ஆனா உன் கரு உருவாருக்கு முன்னால பார்த்து எவனையாவது நீ பார்த்துருக்கியா? எவனாவது பார்த்துன்னு சொல்ல முடியுமா? எந்த கடவுளா வந்து சொல்லிட்டு கொண்டுகிட்டான்? சொல்ல மாட்டான். ஏன்னா அதுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ உன்னை அந்த கருவில் உருவாக்கி உன் அம்மா உருவாகிறதுக்கு முன்னாலே உன் கரு எப்படி இருக்கும்? அதனால அவர் என்ன பண்ற, உலக தோற்றத்துக்கு முன்னால உருவானவர் அவரு, உலகத்தை உருவாக்குனார் அவரு, உலகமே அவரால் உண்டானது. அப்படி இருக்கிற தேவன் அவரு. அவருக்கு சொல்றாரு, நான் உனக்கு நித்திய காலமா ஒரு தகப்பனா இருப்பேன், உனக்கு ஆலோசனையா இருப்பேன், நான் உனக்கு சமாதான தரவா இருப்பேன். நீ போற அத்தனை பேரும் இந்த வசனத்தை என்ன பண்ணோம் யோசித்து பார்க்கணும். ஐயா கிறிஸ்துமஸ் முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, கூத்தடிக்க முடியாது இல்லையா? அழகாக ட்ரெஸ் பண்ண முடியாது, மேக்கப் போட முடியாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலை எழுந்திருக்கிறது 7 மணி, என்ன உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, இவளுக்கு தலை சீ விடுறது, அவளுக்கு தலை சீ விடுறது, இவள் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணுறது, அவள் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணுறது, இங்கே வரும்போது மணி 11 ஆகிடுது. தெரிஞ்ச மாதிரி பேசுறதா? எனக்கு எல்லாம் தெரியும், இங்கே நான் இல்லைனாலும் நடக்குது அத்தனையும் தெரியும். அதை போல் தான் இருப்பார் இந்த ஆண்டவர். எல்லாத்தையும் கொடுத்தாரு, போதுமானதா இல்லை, தன் மகனையே கொடுத்தாரு. தன் மகனை வந்து உன்னை தண்டால் பண்ண கொடுக்கல, உனக்கு தண்டால் கொடுக்குறாரு, உனக்கு தண்டை கொடுக்குறாரா கொடுத்தாரு, உனக்கு சமாதானத்தை கொடுக்குறாரா கொடுத்தாரு, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு கொடுத்தாரு, உனக்கு நித்திய அப்பரா இருக்கிறவரை கொடுத்தாரு, உனக்கு ஆலோசனை கருத்துனா கொடுத்தாரு. இதை விட இந்த உலகத்தை யாரும் எதுவும் கொடுக்க முடியாது. என்னை வந்து கேட்டீங்கன்னா நினைப்பேன், வேர்க்குது, இந்த ஜாக்கெட்டை விட கட்டி கொடுப்பேன். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, கடைசி சொட்டு ரத்தங்க, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார் உனக்காக. நீரோன்னு ஒரு மன்னர் இருந்தான், அவன் அம்மா தேடிக்கிட்டு வந்தா. என்னத்தை தேடிக்கிட்டு வந்தா? ஏசு சாமியே எங்க சாவடிச்சாங்க அப்படின்னு. அவளுக்கு கிடைச்சது ஒரே ஒரு கட்டை, அந்த சிலுவை மரத்துலேருந்து ஒரே ஒரு கட்டை கிடைச்சது. அந்த கட்டையை வச்சு அவன் எத்தனை பேர்த்து சுகமாக்குறான் தெரியுமா? அந்த சிலுவை மரத்துலேருந்து ஒரு கட்டையை. நீரோ மன்னனே என்ன பண்ணான், கிறிஸ்துவ மாறினான். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணான், டார்ச்சி கொளுத்துற மாதிரி கொளுத்தி விடுவான், எண்ணெயை ஊற்றி துணியை சுற்றி என்ன பண்ணுவான், கொளுத்தி விடுவான் கம்பத்தில் இது பண்ணி. அப்படி இருந்தவங்கள ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார், அப்படி இருந்தவங்க ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு என்னையும் மன்னிக்கிறதுக்கு அந்த தேவனுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீ எங்கேயும் போக வேண்டாம். நேற்று கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன். நீ வேளாங்கண்ணியும் போக வேண்டாம், கோணாங்குப்பமும் போக வேண்டாம். கோணாங்குப்பில் திருவிழா நடக்கும் தெரியா? 3.25 மணி நேரத்தில் கோணாங்குப்பம் திருவிழா. நாங்கள் 3.25 மணி நேரத்தில் என்ன பண்ணுவோம், அந்த திருவிழாவே முடிஞ்சிடும். அப்புறம் அது எவ்வளோ பெரிய திருவிழாவாக இருக்கும் பாரு. இங்கே தான் இருக்குது கோணாங்குப்பம், சரியா? நீ எங்கேயும் ஓட வேண்டாம், இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, இங்கே வந்து முட்டி போடு. காலை 5 மணிக்கு நடக்குது. அப்போ இந்த தேவன் வல்லமையான தேவன், மகிமையான தேவன், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிதா, நித்திய சமாதான காரணர், நித்திய பிதா, தேவன். உன்ன குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, பிரச்சனையா இருக்குதா? முட்டி போடு, எல்லாரும் முட்டி போடு. இன்னும் 2 நிமிஷத்துல கொடுப்போம்.